ஆள்கள். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூரில் இருக்கிற இஸ்கான் டெம்பிள் தான் வந்திருக்கோம். மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பார்க்கிங் தாங்க இந்த கோயிலுக்கு இருக்கு. எத்தனை வெஹிக்கிள் வந்தாலும் இங்கே நிறுத்தத்துக்கு ஸ்பேஸ் இருக்கு. காருக்கு, ஆட்டோவுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கெல்லாம் பார்க்கிங் காஸ்ட் எதுவும் வசூல் பண்ணுறதில்ல. நாங்கள் இங்கே பைக்கை நிறுத்திட்டு உள்ளே மூவ் பண்ண ஆரம்பித்தோம். என்ட்ரன்ஸ்லேயே ஷூ அண்ட் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் அங்கேயே விட்டுட்டு போகலாம். இதுக்கு எதுவும் காஸ்ட் வசூலிக்கப்படுறதில்ல. இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் ஃபேஸ். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதனால தான் நான் கோவிலா இல்லை தாஜ்மஹாலான்னு தம்ப்நெயில் வச்சேன். இந்த கோயிலை நான் முழுசாக சுற்றி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த கோயிலே ஃபங்க்ஷனல் ஹால் இருக்கு. அதையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தனி காஸ்ட் வாங்குறாங்க. இந்த கோயிலை ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. கோயில் ஸ்டெப்ஸ் ஏறின உடனே லெஃப்ட் சைடில் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி இருக்கு. ரைட் சைடில் ஒரு பேக்கரி மாதிரி வச்சிருக்காங்க. சரி, வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்கன்னா கோயில் உள்ள வர்றவங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல தந்தனம் வச்சிருக்காங்க. மிரருமே இருக்கு, அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோயிலை ரொம்பவே அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் தியான பீடம். இங்க நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 3 வடிவமா பிரிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா புக் ஃபெஸ்டிவலும் வச்சிருக்காங்க. ஸோ பல வகையான புத்தகங்கள் இருந்தது. பகவத்கீதை, ராமாயணா, மகாபாரதம் அப்படின்னு. ஸோ இங்க வர பக்தர்கள் இங்க பார்த்து வேணும்னா வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸ்ல இருந்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இங்கே கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தேவையான வாங்கிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம தரிசன கியூவில் நிற்கலாம். கியூவில் நின்று வரும்போது நீங்கள் முதல்ல இந்த பூரி ஜெகநாதர் தாங்க பார்ப்பீங்க. ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் மாதிரியே இங்கேயும் வடிவமைச்சிருக்காங்க.
ரெண்டாவது பார்ட்டா அடுத்ததான் நம்ம பார்த்தது கிருஷ்ணர் ராதை பணிப்பெண்கள். இந்த சிலையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. மூணாவதா நம்ம பார்த்தது கிருஷ்ணர் ராதை கல்யாண கோலத்துல இருந்தாங்க. எங்களோட ஆன்மீக அறிவை செக் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அதில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுவுமே நாங்கள் ஆன்சர் பண்ணோம். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேப்பரை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில சொற்பொழிவுகள் நம்மக்கிட்ட பேசினாங்க. நாங்கள் போனது நவராத்திரி டைமுங்கிறதுனால அங்கே கொலுவும் வச்சுருந்தாங்க. நாங்களும் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இங்க இருக்கிற சுவர்கள்ல முனிவர்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுவரொட்டிகளும் இருந்துச்சு. கவுடிய வைணவ மரபில் வந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா நிறுவினதான் இந்த இஸ்கான் டெம்பிள். ஏப்ரல் 26, 2012 தான் இந்த கோயில் நிறுவப்பட்டது. இந்த கோயிலை ராதாகிருஷ்ணர் கோயில் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. .5 ஏக்கர் பரப்பளவுல 5 அடுக்குகளோட கூடிய 7000 சதுர மீட்டர் பரப்பளவுல பிரார்த்தனை மண்டபமும் அன்னதானம் செய்வதற்கான சமையல் கூடமும் அமைஞ்சிருக்கு. வீக்கெண்ட்ல நீங்க வந்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலையில உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது சரியான பிளேஸ். இந்த கோயில்ல ரெஸ்டாரண்ட்டுமே அவைலபிள் இருக்கு. அதையுமே பார்க்கலான்னு நாங்க போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்டையுமே ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்தது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நைட் டைம்ல இந்த கோவிலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததுங்க. லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்தது. இங்க பாருங்க, கோயிலுக்கு முன்னாடி துளசி செடி இருக்கு. இந்த துளசி செடியை ஒரு ஸ்டெப்பா சுத்தி வந்துட்டு இருக்காங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே. பார்க்கறதுக்கு எனக்குமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நார்மலா சுத்தாம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நின்று நிதானமா மனசுல நம்மளோட பிரார்த்தனைகளை வேண்டி சுத்திட்டு இருந்தாங்க. கடைசியா கோயிலுக்கு வெளியில வரும்போது பிரசாதமும் கொடுக்குறாங்க. நாங்க அதையுமே வாங்கி சாப்பிட்டோம்.
இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.